சீமான்ங்கிறது வந்து சினிமாவிலிருந்து வந்தாலும் அவரோட பேச்சுகள் வந்து மக்களால் ஒரு தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேமாரி அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து ஒரு சமயம் அதை வந்து கருத்து சொல்வார், அடுத்த சமயம் அதுக்கு எதிரான இன்னொரு கருத்தும் சொல்வார். அது வந்து பலவீனமாக இருக்குது அவர்கிட்ட. பட் அவரோட பேச்சாற்றல் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, தமிழ் பற்று அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு அரசியலில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரும் புதிருமா இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதிரும் புதிருமா சீமான் பேசுகிறாரு, பட் விஜய் பேசல. விஜய் சீமானை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விஜய் வந்து விஜயோட மூவ் எப்படி இருக்கு அப்படின்னா, தேர்தல் வந்துருச்சு, திமுக ஆட்சியில் இருக்கு, அதை வீழ்த்துறது தான் அவருடைய பிரதான கொள்கை. இப்போ அவர் வந்து பயணிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவருக்கு தேவையா? இப்போ விஜய் ஒன்று சொல்லி அதுக்கு வந்து சீமான் ரியாக்ட் பண்ணாருன்னா ஓகே, ஒரு தலைவர் பேச்சுக்கு ஒரு தலைவர் ரியாக்ட் பண்ண நம்ம சொல்லலாம். பட் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றதுக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா, இப்போ அதிமுக தொண்டர்கள் பேசினாலும் ஒரு பரவலாக ஒரு விஷயம் வைரல் ஆனாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக தான் சீமான் இருக்கார். வேற எந்த கட்சியிலையுமே எந்த தலைவரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. சீமான் விஜய் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம். எந்த கட்சியிலிருந்து தொண்டர்களோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆச்சுன்னா அதை பற்றி பேசுவார் சீமான். பட் ஆனால் இது வந்து விஜயை பற்றி பேசுகிறதுனால வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 2031 நோக்கி தான் போகிறார். 2026லலாம் அவரோட அரசியல் எப்படின்னு தெரியல. 2031 விஜய் எப்படி வர்றாருன்னு பார்த்து தான் அவரோட அரசியல் இருக்குது. அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியில் தான் இருக்குது. சீமானுக்கு ஒரு விஜய் வந்ததில் என்ன ஒரு இடைஞ்சல் அப்படின்னா, சீமான் விஜய் ஒரு வேளை தனித்து போட்டியிட்டு சீமானை விட அதிகமான வாக்கு சதவீதம் எடுத்தால் சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நவீன். தமிழக அரசியல் களம் வந்து இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர, நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு 8% ஓட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்காக வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளை பற்றின அந்த ஒரு பலத்தை பற்றி யாருமே பேசுறது இல்லையே. ஆமாம், கண்டிப்பாக. ரெண்டுமே வந்து ஒரு சினிமா பின்பற்றிலிருந்து வந்தவர் தான். விஜய் வந்து உச்சத்திலிருந்து வந்தவர். சினிமாவின் உச்சம்னு அவரே தான் சொல்வார். பட் ஆனால் அது உண்மை தான். சினிமாவில் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அதனால வேண்டி தான் இவ்வளவு அவருக்கான ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து சீமான்ங்கிறத வந்து சினிமாவிலேருந்து வந்தாலும் அவரோட பேச்சுகள் வந்து மக்களால் ஒரு தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேமாரி அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து ஒரு சமயம் அதை வந்து கருத்து சொல்வார், அடுத்த சமயம் அதுக்கு எதிரான இன்னொரு கருத்தும் சொல்வார். அது வந்து பலவீனமாக இருக்குது அவர்கிட்ட. பட் அவரோட பேச்சாற்றல் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, தமிழ் பற்று அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையுமே மாற்றி பேசுவார். ஜாதிய ரீதியான பேச்சுக்கள் வந்து அவருக்கோட இப்போது அவர் இந்த இடத்துல இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும், ஒரு இந்து கோவிலுக்கு போனாலோ, ஒரு ஜாதி ஒரு இடத்துக்கு போனாலோ, ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் போனாலும் அவர் எதுக்கு ஆதரவாக ஒரு இடத்துல பேசுகிறாரோ அதை அந்த இடத்துல வந்து தகர்த்து பேசுகிறாரு. அதனால வேண்டி அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. பட் இருந்தாலும் 8% ஓட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இவர் நாவடக்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம என்ன முன்காலங்களில் என்ன பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவரோட கொள்கைன்னு ஒரு சரியான கொள்கைகளை வந்து அவர் இன்னும் ஏற்கலை. இப்போ தேசியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. தேசியம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி தேசியவாதம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. பெரியாரிஸ்ட் எதிர்க்கிறாரு. இல்லை, ஒரு கட்டத்தில் இதே சீமான் அவர்கள் பெரியாரை ஆதரித்து பெரியாரை புகழ்ந்து பேச நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவரே ஒரு நிலையான ஸ்டாண்டில் இல்லையோ சார்? ஆமாம், ஏன்னா இங்கே அதிமுக, திமுக, விஜயும் வந்தாச்சு. இன்னும் அதுக்கப்புறம் அதிமுக இருக்குது. இனிமேல் இப்போ அது மல்லை சத்யா அந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது அவருக்கு வேறு வழி தரல. இனிமேல் நம்ம வந்து பெரியாரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. பட் இந்த ஒரு அரசியலில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரும் புதிருமா இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதிரும் புதிருமா சீமான் பேசுகிறாரு, பட் விஜய் பேசலை. விஜய் சீமானை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விஜய் வந்து விஜயோட மூவ் எப்படி இருக்குது அப்படின்னா, நேராக பேச மாட்டார். அவர் ப்ரெஸ் மீட்டு பேசினா தான் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதே கிடையாது. அப்போது அவர் ஒரு இதை வந்து தாக்கி பேசணும்னா என்ன பண்ணுவார், அவங்களோட நிர்வாகிகளுக்கு சொல்லி நிர்வாகிகள் மூலமாக கீழே ஒரு ரசிகர் மன்றம், தொண்டர் மன்றம்னு இன்னும் அவங்க அந்த ஒரு முழுமையான பேரப்படலை. அப்போ அந்த ரசிகர்களுக்கு அந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு மூலமாக தகவல் வருது. அவங்க வந்து அங்கே வந்து சீமானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. சீமானை அவங்க அட்டாக் பண்ணுறதுனால வேண்டி தான் சீமான் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தாவைக்க குரூப்பாக வந்து அடிக்கும்போது 1-2 பேர் சொன்னால் பரவாயில்ல, அங்கே தாவைக்கிலேருந்து முழுமையாக வந்து அட்டாக் பண்ணும்போது அது மேல் இடத்துலேருந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது அட்டாக் பண்ணுறாரு. இதில் முரண்படுற இப்போ டிவிக்கு பொறுத்திருக்கு அவங்களுடைய தொண்டர்கள் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து அந்த கருத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவரை பற்றி சமூக வலைதளம் அப்படிங்கிறது வந்து பெரிதும் ஒரு அரசியல் பேசும் இடமாயிரும். அந்த இடத்துல வந்து அவருக்கு எதிரான ஏகப்பட்ட கருத்துக்கள் விஜயோட ரசிகர்கள் வைக்கும்போது
துணிச்சல் இருக்குது சீமானுக்கு. ப்ரெஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்குது விஜயை விட. விஜய் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டே சந்திக்கலை. அப்போ அந்த துணிச்சல் இருக்கக்கூடிய நபர் வந்து அங்கே அவர் பேசுகிறது அதை வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. இது என்னது? அப்போ இந்த அரசியல் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி இருக்கிற அரசியலை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, இருக்கிற கூட்டத்தோட கூட்டமாக இருக்கீங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறதுல தப்பு இல்லையே. இல்லை தப்பு இல்லைன்னு அது சொல்ல சார். இப்போ அவங்களுடைய பிரதான இப்போ தேர்தல் வந்துருச்சு, திமுக ஆட்சியில் இருக்குது, அதை வீழ்த்துறது தான் அவருடைய பிரதான கொள்கை. இப்போ அவர் வந்து பயணிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவருக்கு தேவையா? இப்போ விஜய் ஒன்று சொல்லி அதுக்கு வந்து சீமான் ரியாக்ட் பண்ணாருன்னா ஓகே, ஒரு தலைவர் பேச்சுக்கு ஒரு தலைவர் ரியாக்ட் பண்ணாரு நம்ம சொல்லலாம். பட் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றதுக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா, இப்போ சீமானு ஒரு அரசியல் இருந்து வந்து ஒரு சினிமால இருந்து அரசியல் வந்தவர். விஜய் எதிர்த்து பேசினோம்னா நமக்கு தொண்டர்கள் போயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருந்தால் அவர் அப்படி பேச மாட்டார். அவர் இவ்வளோ காலம் தனித்து தான் போட்டிடுறாரு. அந்த தனித்து போட்டிட்டாலும் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதை வந்து இன்னொரு இதில் பேசலாம். ஆனால் அந்த தனித்து அவர் போட்டி போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல விஜய் எதிர்க்கிறாரு. அப்போ அது வந்து அவரோட கேரக்டராக தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவரை பற்றி யார் என்ன சொன்னாலுமே, இப்போ அதிமுக தொண்டர்கள் பேசினாலும், ஒரு பரவலாக ஒரு விஷயம் வைரல் ஆனாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக தான் சீமான் இருக்கார். வேறு எந்த கட்சியிலையுமே எந்த தலைவரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. சீமான் விஜய் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம். எந்த கட்சியிலிருந்து தொண்டர்களோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆச்சுன்னா அதை பற்றி பேசுவார் சீமான். பட் ஆனால் இது வந்து விஜயை பற்றி பேசுகிறதுனால வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல், அவங்களோட அரசியல் பலம் வந்து தாவேக்கா அதிமுக கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது, தாவேக்கா என்டிகேவும் சீமானும் சீமானும் இணைந்தாலுமே அது ஒரு நல்ல கூட்டணியாக தான் இருக்கும். ஏன்னா அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இங்கே ஒரு விஜயகாந்துக்கு வேண்டிய ஒரு இது இருந்தது. பட் அதை வந்து இதை அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இவங்க 2 பேரும் இணையும் போது ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து அதிகமாகலாம் அப்படிங்கிறது ஒரு பலமான 3வது அணியா கூட ஃபார்ம் ஆகிறதுக்கான 3வது அணியா வந்து கண்டிப்பாக 3வது அணியா இது 2 பேரும் இணைந்தாங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சீமான்கள் வந்து காலங்காலமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியல் பேசிட்டு தனித்து போட்டிடுவேன்னு சொல்லிட்டு இன்னும் 2031 நோக்கி தான் போகிறார். 2026லலாம் அவரோட அரசியல் எப்படின்னு தெரியல. 2031 விஜய் எப்படி வர்றாருன்னு பார்த்தா தான் அவரோட அரசியல் இருக்குது. அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஆனால் இப்போ சீமானுக்கு ஒரு விஜய் வந்ததில் என்ன ஒரு இடைஞ்சல் அப்படின்னா, விஜய் ஒரு வேளை தனித்து போட்டியிட்டு சீமானை விட அதிகமான வாக்கு சதவீதம் எடுத்தால் அது சீமானுக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு அவப்பெயர், ஒரு பெருசாக இவ்வளோ வருஷமாக இருக்கிறாரு. அந்த கிரிக்கெட்டில் பங்களாதேஷை சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பங்களாதேஷ் சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, காலங்காலமாக இருப்பாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் மேலே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் சீமானும் தந்திரமாக யோசித்து சில விஷயங்களை பண்ணாருன்னா அவரோட அரசியலும் நல்லாயிருக்கும். விஜயும் இந்த இடத்துல தந்திரமாக யோசிக்கணும். 2 பேருமே யோசித்து ஒரு கூட்டணி வரலாம், இல்லைன்னா 2 பேருமே ஏதாவது ஒரு கூட்டணியை சவாரி ஏறி போகலாம். இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸா சீமான் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருடைய பொதிய திரும்பியே திமுக தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாக்குகளை பிரிக்கிறத விட்டுட்டு சீமான் அவர்கள் அதிமுக கூட இணைஞ்சு அது இன்னும் கூடுதல் பலம் தானே, ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். கண்டிப்பாக சீமான் வந்து அந்த அதிமுக கூட்டணி போகிறது மிக முக்கியமே நல்ல விஷயம்தான். ஏன்னா அது இல்லாமல் இப்போ அவர் பெரியாரை எதிர்த்திருக்கிறாரு, தேசியத்தை ஏற்றிருக்கிறாரு, தமிழ் வந்து அங்கே பாஜக இருக்கிறனாடி அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் விஜய்க்கு சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அரசியலில் நமக்கான அங்கீகாரமும் இன்னும் வெற்றிங்கிறத வந்து கனியை வந்து அவங்க ருசிக்கவே இல்லை சீமான். ஸோ அப்போ இந்த எலெக்ஷனை வந்து கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக அந்த கூட்டணியில் வந்து போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது வந்து சீமான் எந்த மனநிலையில் இருக்காருன்னு தெரில. இன்னும் தனித்து தான் போட்டியிட போகிறோன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லி இது வரைக்கும் எல்லா எலெக்ஷனும் அதேமாரி தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பட் அவரோட அரசியல் வந்து இப்படியே கேள்விக்குறியாக போய் அவர்கிட்ட வந்து பேச்சாற்றல் கொன்ற நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு உண்மை தான். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா சீமானுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்க அந்த திறமையை வந்து இன்னும் பல விதமாக பயன்படுத்தி அரசியலில் நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். பட் சீமான் வந்து அந்த ஒரு தனித்து போட்டி அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக மட்டும்தான் இருக்கிறாரு. அரசியல் பிஸ்னஸை வணிகம் அப்படின்னு சொல்லலாம். அது அரசியல் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னே சொல்லிக்கிறலாம். ஏன்னா விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார்.